இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டோட தான் ட்ரை பண்ணேன். ஆனால் சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் இதை ஏன் இத்தனை நாள் மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஸ்ரீலங்கன் மீன் சொதி. நம்ம ஊரில் எப்படி ரசம் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் மீன் போட்டு இந்த மீன் சொதி பண்ணுவாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய மீனெல்லாம் போட வேண்டாம். சும்மா 2 தலை வால் இல்லைனா 2-3 துண்டு மீனை போட்டு செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கெட்டியான தேங்காய் பாலையும் கடைசி தேங்காய் பாலையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை கையால நல்லா பிணைஞ்சு சேர்த்துட்டு கூட கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி பழத்தையும் பிழிஞ்சு விட்டுட்டு 5 பல் பூண்டு, காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துட்டு இது கூடவே மீனையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எடுத்து வச்சிருக்க கடைசி தேங்காய் பாலை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிருங்க. 8 to 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். மீன் சூப்பரா வெந்துரும். இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சிருக்க கெட்டியான தேங்காய் பாலை இது கூட சேர்த்து பேன்ல 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து செவக்கிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்க்கும் போது நல்ல வாசமா இருக்கும். அந்த புளிப்பு சுவைக்கு ஹாஃப் லெமனோட ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணி நல்லா சூடேறதும் கொதி வரதுக்கு முன்னாடி இறக்குனீங்கன்னா என்னோட ஸ்டைலில் ஸ்ரீலங்கன் மீன் சொதி தயார். பஞ்சு போல வெந்த அந்த மீனை பிச்சு சுட சுட சோரோட அள்ளி சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷீடூஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.